रिजिजू जी ने स्टेटमेंट किया कि वो चाहते हैं कि हम अपने एमपी से कहें कि डिस्कशन होना चाहिए। अब नॉर्मल प्रोटोकॉल होता है कि अगर कोई किसी का नाम लेता है तो फिर उसको रिस्पांस दिया जाता है। तो हमसे कहा कि हमें चर्चा करनी है। जब मैं उसका जवाब देना चाह रहा था फिर मुझसे माइक ले लिया, मुझे अपॉर्चुनिटी नहीं दी। मगर मैं क्लियरली कहना चाहता हूं, जो ऑपोजिशन का स्टांस है, 3 मांगे हैं स्टूडेंट्स की। தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். முழுமையான விவரங்களை வழங்கலாம். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று அவையில் இன்றைய அலுவல்களில் பங்கேற்ற பின்பு அவையிலிருந்து வெளியே வந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அப்பொழுது 3 கோரிக்கைகள் நிறைவேறும் வரை எந்த விவாதத்திற்கும் தாங்கள் தயாராக இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் விவாதிப்பதற்கு தயாராக இருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் இந்த கருத்தை ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். அதாவது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், மாணவர்களை தாக்கியதற்கு யார் தாக்கினார்களோ அவர்கள் மீது பொறுப்பேற்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல மாணவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை நிச்சயமாக எந்த விவாதத்திற்கும் தாங்கள் தயாராக இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்வதாக ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டு இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இன்றைய இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிரான ஒரு சொல்லாடலையும் ராகுல் காந்தி பயன்படுத்தி இருக்கிறார். கரப்ட் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தர்மேந்திர பிரதான் மீது ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். எனவே விவாதம் நடத்தப்படுவது என்பது 3 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்ட பின்புதான் தாங்கள் எந்தவித விவாதத்திற்கும் தயார் என ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார்.